கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நடுராத்திரியில் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். நடுராத்திரியில் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக என்ன நடந்தது, யார் ஜெபித்தார்கள், அவர்கள் நடுராத்திரியில் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் செய்தார்கள். நடுராத்திரியில் ஜெபம் பண்ணுறாங்க. எந்த சூழ்நிலையில் அவங்க நடுராத்திரியில் ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அவர்களை கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அநேக அடி வாங்கி அவர்களோட வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை நொறுக்கொண்டு அவர்களை காவலில் வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில், அவர்கள் துன்பப்பட்ட சூழ்நிலையில், அவர்கள் நெருக்கமான சூழ்நிலையில், அவர்கள் கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலையில், அவர்கள் உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களை அழைத்த தேவனை நோக்கி, அவர்களை உண்டாக்கின தேவனை நோக்கி, அவர்களை இதுவரைக்கு சுமந்த தாங்கின தேவனை நோக்கி நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணினார்கள்? தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நடுராத்திரியில் துதித்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவங்க வாங்கின அடி அவங்க பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை பார்க்கல, அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறத பார்க்கல, அவங்கள அவமானப்படுத்தினதை அவங்க பார்க்கல. அவங்க பார்த்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவர்கள் மீது இருக்கிற அந்த அழைப்பை நோக்கி, அவர்களை உண்டாக்கின அந்த தேவனை நோக்கி துதித்து பாடும்படியாய் நடுராத்திரியில் அவர்கள் ஜெபம் பண்ணார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, ஒருவேளை பவுலும் சீலாவை போல நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு வருகிற சில துன்பம், சில வியாதி, சில போராட்டம், சில அவமானங்கள், இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மளை ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள், சில மனிதர்களை நம்பி அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருவேளை நம்ம இரவு நேரத்தில் தூங்காமல் அநேகர் அழுது கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு. எவ்வளவு வியாதி இருந்தாலும், எவ்வளோ சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் படுத்தா நித்திரை வரக்கூடாதபடிக்கு, அவர்கள் சமாதானமாய் தூங்கக்கூடாதபடிக்கு எத்தனையோ விதமான தூக்கமில்லாத நாட்கள் இருந்தது உண்டு. கர்த்தர் அவர்களை பார்த்து தான் அந்த நாளில் சொல்கிறாரு, அன்னைக்கு பவுலும் சீலாவும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நடுராத்திரியில் துதித்து பாடி ஜெபம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஜெபம் செய்தது நிமித்தமாய் அங்கு சிறைச்சாலையின் கதவுகள் அவிழ்க்கப்பட்டது. அந்த இடத்துல இருந்த ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கும்படியாய், அந்த இடத்துல வசனத்தை போதிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய், அந்த வசனத்தை கேட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய், ரட்சிப்பு வரும்படியாய் அந்த நடுராத்திரி ஜெபம் அந்த நாளில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நிமித்தமாய் ஒருவேளை தூக்கம் வராமல் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீங்கன்னா, உங்கள் படுக்கை கண்ணீரினால் நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா தூக்கம் வரல? நீ தனிமையில் அழுது கொண்டிருப்பதற்கோ புலம்புவதற்கோ அல்ல. நீ தனிமையில் உன்னுடைய சூழ்நிலையை நினச்சி நீ துக்கப்படுவதற்கு அல்ல. அந்த தனிமையான நேரத்தில் உன்னுடைய பாடுகளை நினைக்காதபடிக்கு இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி அவரை துதித்து பாடும்படியாய் தேவன் சில நேரத்தில் நமக்கு தூக்கத்தை கொடுக்காதபடிக்கு அந்த தனிமையான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய், அந்த நடுராத்திரி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் சில நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்திற்காய் நம்ம அவரிடத்தில் பேசும்படியாய் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நடுராத்திரியில் தூக்கம் வராமல் ஒருவேளை ஃபோனுக்கோ இல்லை டிவிக்கோ இல்லை வேறு சிந்தனைகளுக்கோ நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், உன்னுடைய நேரத்தை நடுராத்திரியில் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லு.